Hi friends, welcome to JHS Education. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு உருவான வரலாறு கட்டுரை பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம் friends. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டாச்சு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எண்ட் கார்டுல உங்களுக்கு ஷோ ஆகும் friends. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா எண்ட் கார்டுல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். அதல அடுத்த டாபிக் என்னன்னா தமிழ்நாடு எதிர்கொண்ட சவால். தமிழ்நாடு எதிர்கொண்ட சவால். ஏனைய மாநிலங்கள் அனைத்திற்கும் அந்தந்த மாநிலத்தவர் விரும்பிய பெயரே சூட்டப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ யாராவது லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் மதராஸ் என்ற பெயரே மாற்றமன்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டது. அதனால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தன. சங்கரலிங்கனார் என்பவர் 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இதனால் போராட்டம் உச்சமடைந்தமையால் இறுதியாக 1969 தை 14ஆம் தேதி தமிழ்நாடு என அதிகார பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. போராட்டத் தலைவர்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே 1938 சென்னை கடற்கரையில்
கடற்கரையில் நடைபெற்ற மாநாட்டில் மறைமலை அடிகள் தந்தை பெரியார் பாரதியார் ஆகியோர் தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பினார். பிறகு சிலம்பு செல்வர் ம.பொ.சி. தமிழ் மாநிலம் வேண்டும் என்று மாநாடுகள் நடத்தி வலியுறுத்தி வந்தார். மேலும் அறிஞர் அண்ணா, கர்மவீரர் காமராஜர், ஜீவானந்தம் போன்றோரும் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தி சென்றனர். அனைத்திற்கும் மேலாக தீவிர காந்தியவாதியான தியாகி சங்கர லிங்கனார் இதற்காக உண்ணாவிரதம் இருந்து தம் இன்னுயிரை துறந்தமை மிகவும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். முடிவுரை. மதராஸ் மாநிலம் என இருந்த நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு
என பொருத்தமான மொழி சார்ந்த பெயரை சூட்டியவர் அறிஞர் அண்ணா ஆவார். சார்ந்த பெயரை சூட்டியவர் அறிஞர் அண்ணா ஆவார். இப்பெயர் மாற்றும் விழாவானது 1968 ஆண்டு மார்கழி 1968 ஆண்டு மார்கழி 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் உருவாகுவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டமும் சில உயிரிழப்புகளும் தியாகங்களும் செய்யப்பட்டு உள்ளன என்பது நமக்கு வரலாறு சொல்லும் உண்மையாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்துல கால் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 6 o'clock கரெக்ட்டா ஷார்ப்பா உங்களுக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஜஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா வந்து ரொம்ப ரேரான இங்கிலீஷ் வேர்ட்ஸ், கஷ்டமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு 5 words தான். டெய்லி நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிச்ச ரெண்டு சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.